கிடையாது. இப்போதான் ஆனை கூடுதல். ஓ, இப்பெல்லாம் உள்ளர போக முடியாது. எந்த சைடு சொல்றீங்க? லைன் பூராமே ஆனதா இருக்கு. இந்த மேடு பூராமே ஆனதா இருக்கு. இந்த மேடு இருக்கு ஆனை. யானை போட்டு மிதிச்சு அப்பாவெல்லாம். ஓ, அவங்க அப்பா யானை மிதிச்சிருச்சு. ஓ, அதான் கொள்ள வரிச்சாச்சு. எத்தனை வருஷம் இருக்கும்? அது ஒரு 10-20 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி. நீ காட்டுக்குள்ள இருக்கப்ப யானை மிதிச்சிருச்சு அப்பா. ஓ, சரிங்க. அங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கள் பாட்டை மூட்டை இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து வந்து. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கே எப்படி இருந்தாங்க? அங்கே வந்து ஆழக்கல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆழக்கல்லுக்குள்ளே போகிறது. இந்த கிழங்கு பெருங்கிழங்குன்னு அதை தோண்டி அப்பப்போ அதை சாப்பிட்டுட்டு அப்படி இருந்து ஆனை தொல்லை தாங்க முடியாமல் அப்படியே இப்படியே மேலாடி வந்து கொஞ்சம் சமையலுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். அப்போ அவங்க தங்கியிருந்த வீடுகள்லாம் எப்படி, என்ன மாதிரி? தங்கியிருந்த வீடு ஆழக்கல்லுது, கல்லுக்குள்ள இந்த அலை பொந்துக்குள்ள இந்த மாதிரி கல்லு பொந்துக்குள்ள இருக்கும். அதுக்குள்ளதான் வாழ்ந்துருக்காங்க. கல்லு பொந்து. இந்த மாதிரி இந்த நேரிய இதெல்லாம் பூரா போக்கணும். உள்ளவே தண்ணி வரும். தண்ணி வந்து பாருங்க, இந்த பக்கம் தான் போகும் தண்ணி. இதெல்லாம் ஒரு வட வணக்கம் மக்களே, நம்ம இப்போ கொடைக்கானல் வந்திருக்கோம். கொடைக்கானல் ஊட்டினோடனே நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது அந்த கிளைமேட்டு, அந்த சில்னஸ்ஸு. எங்கே ஹோட்டல், ரூம் ஸ்டே, ரெசார்ட் ஸ்டே, வில்லான்றதை நம்ம தான் பார்ப்போம். நான் என்னை பொறுத்த வரைக்குமே அதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னென்னா, பல வருஷமாக இந்த காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் 2011 வரைக்கும் இந்த காடுகளில் இங்கே இருக்க தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு கொத்தடிமையாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் 2011 இங்கே ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு கட்டி கொடுத்துருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பல்லங்கி கோம்பை ஜே நகர் தான் அவங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. வீடு கட்டி கொடுத்துருக்கணுன்னு நம்ம சந்தோஷப்படுவோம், இந்த மாதிரி காட்டில் இருந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்களேன்னு. ஆனால் கட்டியிருக்க வீடுமே கட்டின அடுத்த வருஷத்துலேருந்தே மழை பெஞ்சா மேலேருந்து ஒழுக ஆரம்பிச்சிருக்குங்க. ஆமாம், இப்போ நம்ம அந்த வீடுகளை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பேர்த்துக்கு வீடு இல்லை. அவங்க கட்டி கொடுத்ததில் அதில் அந்த கட்டி கொடுத்துருக்க வீடுமேவும் மழை பெஞ்சா தண்ணியெலாம் உழுதுகிட்டு அவங்க உள்ளே படுக்கவே முடியாமா. இதுக்கு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த காட்டிலே இருந்திருப்போமே, இதுக்கு அங்கேயாவது நிம்மதியாக தான் இருந்தோம், இங்கே கட்டி கொடுத்து வீடெல்லாம் கொடுத்தீங்க, பிள்ளைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ரோடு வசதி கிடையாது, அந்த வீட்லேயும் தங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. அது என்னன்னு அந்த மக்களை பார்த்து நேர்லேயே நம்ம சந்திக்கலான்னு வந்திருக்கோம். இது வாங்க, அந்த மக்களை போய் நம்ம அவங்களோட குறைகள் என்ன, அவங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு நேர்லேயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இறங்குது காட்சி ஃபுல்லாக. லெஃப்டில் ரோடு வரும், ஆள் இல்லை கேட்க. எந்த போன பார்த்து கோம்பதையா லெஃப்டில் ரோடு வரும். ஜே நகர் இதுக்குள்ளே தான் இருக்கா, கீழேயா? சரி சரி சரி. எவ்வளோ தூரம் இங்கே? சரி, கட்டி கொடுத்தாவே ஒரு 8 வீடு கட்டாமல் 8 வீடு கட்டாமல் இருக்கா? இப்போ இதெல்லாம் நம்ம உங்கள் ரிலேட்டிவ் வீடு தானே, சொந்தக்காரங்க வீடு தான்? இல்லை, இதெல்லாம் வேறு இடம், நம்ம இடம் வந்து அங்கே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இதுதான் வண்டி இருக்குதா, மேலே அப்படியே ஏறணும். சொல்லுங்க, இங்கே எத்தனை வருஷமாக, எத்தனை தலைமுறையாக இங்கே இருக்கீங்க? எங்கள் பாட்டி பாட்டன் தலைமுறை பிறப்பு வளர்ப்பு பூர்வமாக இந்த ஊர் தான். இந்த ஊர் தான்? ஆமாம், இந்த ஊரில் தான் இருந்து வாழ்ந்துருக்கோம். சரிங்க.
அங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கள் பாட்டை மூட்டம் இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து வந்தோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கே எப்படி இருந்தாங்க? அங்கே வந்து ஆழக்கல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆழக்கல்லுக்குள்ளே போகிறது இந்த கிழங்கு பெருங்கிழங்குன்னு அதை தோண்டி அப்பப்போ அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்து ஆணை தொல்லை தாங்க முடியாமல் அப்படியே இப்படியே மேலாடி வந்து கொஞ்சம் சமையலுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். வந்த உடனே சரி அப்பா அம்மா அப்புறம் இறந்து போனாங்க. அப்போ அவங்க தங்கியிருந்த வீடுகள்லாம் எப்படி, என்ன மாதிரி? தங்கியிருந்த வீடு ஆழக்கல்லுது, கல்லுக்குள்ளே அங்கே இருந்து வாழ்ந்துருக்காரு. கல் பொந்துக்குள்ள. ஆமாம், இந்த அலை பொந்துக்குள்ள இந்த மாதிரி கல் பொந்துக்குள்ள இருக்கும், அதுக்குள்ளதான் வாழ்ந்துருக்காங்க. கல் பொந்து. அதுக்குள்ளேயே குடும்பம் குட்டி எல்லாம் விட்டுக்கிட்டு பிள்ளை குட்டி எல்லாம் பேத்து அதுலயே வளர்த்தி வாழை முக்கண்டு வெளியேறி வந்திருக்காங்க. அப்புறம் இங்க வந்து மண்டையை போட்டு செத்துட்டாங்க. அப்புறம் எங்களை இங்கே விட்டாங்க. ஆனை போட்டு மிதிச்சு அப்புறம் நாங்க இங்கே இருந்தோம். இவரோட அப்பா யானை போட்டு உட்காருங்க. யானை போட்டு மிதிச்சு யானை போட்டு மிதிச்சு இவரோட அப்பாவெல்லாம். ஓ, அவங்க அப்பா யானை மிதிச்சிருச்சு. ஓ, இவரோட அப்பாவை அதான் கொள்ள வரிச்சாச்சு. எத்தனை வருஷம் இருக்கும்? அது ஒரு 10-20 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி. நீ காட்டுக்குள்ள இருக்கப்ப யானை மிதிச்சிருச்சு அப்பா. ஓ, அமைச்சர்னா அப்படியே வந்து அப்படி அன்னைக்கு பயந்து தான் அப்படி முதலாளின்னு நம்பி அங்கே காட்டுக்கு வந்து இங்கே சம்சாரிகளை நம்பி வந்து இங்கே குடியிருந்திருக்கோம். இருந்து எங்கன்னா கொள்ள நாள் வாழ்ந்தோம். இப்போ நாங்களும் கொஞ்சம் விவரமாக ஏதோ இந்த அம்மா ஆட்சியில் வந்து இதில் ஒரு இடத்த பிடிச்சோம். அப்போ இடம் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் இந்த அம்மா தான் என்கிட்ட வந்து பெரம்புக்கு இடம்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா இடத்த பிடிச்சி இங்கே வீட்டை கட்டி விட்டுருக்கு. சரி, நாங்கள் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு குடியிருப்பை கொடுப்போம் அந்த மாதிரி. அது கான்ட்ராக்டுக்காரவங்க அது வீடும் கட்டி கொடுத்தது சரியில்லாம தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வீடெல்லாம் ஒழுகுது. அதை தர மாட்டோம்ன்றாரு. இங்க எத்தனை வீடு இருக்கு மொத்தம்? 24 வீடு இருக்கு. 24 வீடு கட்டி கொடுத்தது. 24 வீடு அவங்க கட்டாம இருக்குது. இன்னும் 4-5 வீடு இருக்கு. 5 வீடு கட்ட வேண்டியிருக்கு. கட்டி கொடுத்ததே இன்னும் சரியா செயல் வரல, ஒழுகுது. அந்த பக்கத்துல போய் பாருங்க, ஒரு வீடுலாம் அப்படியே கட்டி அப்படியே ஒண்ணும் இல்ல. போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஐயாவுக்கு இன்னும் கட்டி கொடுக்கல அந்த வீடு கூட உங்க ஐயாவுக்கு இல்ல. ஒரு குடிச்சிருந்தா இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு பூரா பாருங்க தண்ணி இந்த ஓசில் வர தண்ணி இங்க வீட்டுல வந்து இந்த பக்கம் போகுது. அப்போ அங்கே தண்ணி மழையில் பிடிக்குது, லீக் ஆகி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டுக்கு போயிருக்கு. உள்ளவே போகுது கொஞ்சம். ஒரு தண்ணி டேங்க் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நாள் சாப்பாடு இருக்க முடியாது. நாங்களும் நம்ம கைத்தெல்லாம் பாட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா இந்த ஈஞ்சிக்கை எடுக்கிறதுனால வசதியாக வீட்டை போட்டுலான்னா ஒன்றுமே தொட முடியல. இந்த பொதுக்குன்னு மழை வந்துச்சுன்னா அது நாள் ஆகி போகும். மரத்தில் இருந்து குச்சியில் இருந்து பில்லில் இருந்து எல்லாம் வெட்டி போட்டால் நாளாகி போகும். இப்போ அதிலே இருந்துக்கிட்டு ரெடி ஈஞ்ச கிஞ்சி அறுத்து போட்டுக்கிட்டு கிடக்கும். ஒன்றும் நாங்கள் மேனேஜர்கிட்ட போய் சொல்லி தான் பார்த்தோம், ஒன்றுமே தெரியல. பாரு வீட்டை பாரு, வீட்டை பார்த்து எடுத்துகிட்டு போ. இப்படி தான் இருக்கும். அந்த பக்கமெல்லாம் பாருங்க, அங்கிட்டு காற்று தூக்கி அந்த பில்லு மட்டும்தான் இருக்கு. தார் பாய் பூரா கழிச்சு போச்சு. இது மேக்கப்பட்டு காரடி வாங்கி எடுத்து கொடுத்தாரு அளந்து. நான் அடி கணக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாட்டுக்கு நம்ம ரேஷன் அது விட்டுமுன்னா நம்மளுக்கு புள்ள குட்டி கஞ்சி குடிக்கணும் செய்வது. எங்க போய் வாங்குவீங்க அரிசி? அரிசியில் எங்க போய் வாங்குவீங்க? பல்லங்கி. அங்கெல்லாம் கடை இருக்கு. மாதத்துக்கு எவ்வளோ? என்ன மாதத்துக்கு 20 கிலோ போடுறா அப்படி. அங்கே 2வது போட்டதில் வந்து 35 போட்டா அப்படி. சரி. இங்கே அங்கே போட்டது மாதிரி நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 20 கிலோ போட்டு கொடுக்குறோம். முதல் 35 வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ 20 தான் தரோம். ஆமாம். நான் அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்ட சீராடுறது? சீராடுனா உங்களை மாதிரி பெரிய இடத்துல போய் சீராடுனது அது எங்கே? திண்டுக்கல் போகணும். திண்டுக்கல் போனாலும் அந்த மேனேஜரை பிடிச்சி நம்ம கேட்க முடியும். நம்ம இது இல்லாமல் அங்கே போய் என்ன செய்வேன்? அதை சொல்லுங்க.
உங்க அப்பா காலத்துல காட்டுக்குள்ள இப்ப நீங்க எல்லாம் இதுக்கு இந்த வீடு வர்றதுக்கு முன்னாடியில எங்க தங்குனீங்க, எங்க இருந்தீங்க? சம்சாரி ஓ, சம்சாரி கிட்ட காடு காட்டுல தான். ஆமா, ஒரு சம்சாரி காட்டுக்குள்ள இருந்து வேலை செஞ்சு கஞ்சி சோப்பு வேலைக்கு அப்படியே அங்கேக்குள்ளே இருந்து வேலை பார்க்க. கொத்தடுமை மாதிரி கொத்தடுமையில இருந்து நீக்கி விட்டுருக்காங்க. சரி. மதுரை இருந்து மாணவர் தாசன் ஒரு வக்கீல் இருந்தார், வக்கீல் குரூப் வந்து அவரு தான் அந்த கொத்தடிமை இருந்து நீக்கி விட்டுருக்காரு. எடுத்த அவரு தான் கொடுத்தாரு. ஓ, நீக்கி விட்டுதான் ரெண்டாவது இங்க வந்து. சரி. அவங்க இதுல வேலை பார்த்தீங்க, அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி புல்லு வீடு மாதிரியா இல்லை எப்படி இருந்தீங்க அது உள்ள? புல்லு வீடு தான். அப்பயும் புல்லு தான். அவங்க எதுவும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க? புல்லு வீட்டுலயே இருந்து எங்களை கடனாக்கி அப்புறம் கொத்தடிமையில இருந்து நீக்கி விட்டாங்க. அதான் 10 ரூபா வாங்கினா 20 ரூபா, 20 ரூபா வாங்கினா 50 ரூபா, இப்படி கடன் ஆயிடுச்சு. கொத்தடிமை கொத்தடிமை மாதிரி வேலை வந்து வாங்கி. நீக்கி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி உங்க தாத்தா காலத்துல எல்லாம் காட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்க. காட்டுக்குள்ளதான் இருந்தோம். காட்டுக்குள்ள இருந்தா அந்த ஃபாரஸ்ட் அதான். அங்கிட்டு தான் இருந்திருக்கோம், பழனி ஓரத்துல. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் வாழ்வாதாரம் கொடுங்க, உள்ளே போனால் விட மாட்டேன்றாங்க. விட மாட்டேன்றாங்க. உள்ளே விட மாட்டேன். அங்கே வெளியில் பார்த்தா அந்த காலத்தில் குடியிருந்ததெல்லாம் கோட்டை எல்லாம் கட்டிருக்காங்க, எல்லாமே அங்கே ஆளுங்க நிறைய இருந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இடம் இல்லை. இப்போ நம்ம போய் இடம் கேட்டால் அவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாதுன்றாங்க. இதே சார் இருக்குது. ஏதோ அம்மாச்சில் வந்து இந்த இடம் குடியிருப்புக்கு இடம் கொடுத்துருக்கு. குடியிருப்புக்கு இடம் கொடுத்துருக்காங்க அம்மா ஆச்சில். இந்த ஆட்சியில் வந்து நம்மளுக்கு எதுவுமே நடக்கும், எந்த இதுவுமே நடைமுறை கிடையாது. அப்போ காட்டுக்குள்ள அவங்க நீங்க உங்க அப்பா தாத்தா காலத்துல எல்லாம் மிருகங்கள் தொல்லை எல்லாம் இருந்திருக்கும்ல? மிருகம் தொல்லைலாம் அந்த அளவுக்கு இல்லை. இல்ல இல்லை சும்மா அதே சார் சொல்கிறோம்ல, அதான் ஆணை போட்டு மிதிச்சு இவரோட அது இப்பதான் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆணை எல்லாம் கிடையாது இந்த ஏரியாவில். இந்த வேலை கிடையாது. இப்பதான் ஆணை கூடுதல். ஓ, இப்ப எல்லாம் உள்ளர போக முடியாது. எந்த சைடு சொல்றீங்க? இந்த லைன் பூராமே ஆனதா இருக்கு. இந்த மேடு பூராமே ஆனதா இருக்கு. இந்த மேடு உள்ளவே இருக்கு ஆனை. இந்த டேமலம் தெரியுதுங்களா? ஆமா, அதான் நாங்கள் இருந்த வாழ்த்து பூராமே அங்கே அந்த மலை தான் பூரா. இது வரைக்கும் நீங்களா அந்த சைடு ரெடி பண்ணிக்கிட்டதா? இதெல்லாம் நாங்களும் ரெடி. அந்த வீட்டை பாருங்க, இதானே? நம்ம வீடுங்க பாருங்க. பொருளும் முன்னாடி 2 பேர் இதுக்குள்ளே இருக்க முடியும். ஒரு சட்டி பானை ஒரு பீராவோ கட்டில் இது போட முடியும் பாருங்க. இதான் வீடு, இதான் வீடு. அம்மா கொடுத்தது வந்து ரோட்டுக்கு மேலே நம்ம இடம் அப்படின்னு அம்மா கொடுத்துட்டு போச்சு. அவர் கடை கட்டி கொடுத்தது இதே இடம், இதான் வீடு, இதே இடம். இது பூரா ஒழுகுது உங்களுக்கு? மழை பெஞ்சா ஒழுகுது. போது ஆயிருது. ஆமாம் சார். தண்ணி அது மாதிரி புதப்போதான கொட்டிடும். பாருங்க, இதுல வந்து எந்த ஒரு பாத்திரம் தட்டி எது வைக்க முடியுமா? அது பாருங்க சார், நீங்க பாருங்க, பார்த்து போடுங்க. சார் வீடு பராமரிப்பு, இந்த வீடு ஒழுகுது, அது கேட்குறோம். அது பராமரிப்பு பண்ணி கொடுங்கன்னா அது யாருமே செய்ய மாட்டாங்க. அது செய்ய மாட்டாங்க. அது அந்த பூச்சி இருக்கும் போதில் கூட நிம்மதியாக இருக்கும். இப்போ எல்லாம் ரொம்ப முதல்ல இருந்தப்போ கூட நல்லா இருந்துச்சு, வீடு இல்லாமல் இருந்தப்போ கூட. இப்போ இதை கட்டி கொடுத்து எங்களுக்கு பெரிய சித்திரவாதமாக இருக்கு. இதை நம்பி உள்ளர படுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. எட்டாறு போட்டு அமுக்குற மாதிரி அமுக்கி விட்டுருந்தாங்க. ஒரு இந்த பாத்திரம் வந்து உள்ள வைக்கணும்னு இடம் பாருங்க, நீங்களே பார்த்து போடுது பாருங்க எப்படி என்ன பண்ணுறாங்க. இப்படியே நடங்க, அங்கிட்டு வரைக்கும் போய் பார்த்துக்கலாம். தவறு மட்டும் இடம் அம்மா கட்டி கொடுத்ததே வந்து அம்மாவெல்லாம் சரியாக தான் கட்டி கொடுத்து இருக்கு. அப்படி 1 லட்ச ரூபா பீரியடில் தான் கட்டி கொடுத்துருக்கு. அது கூட இதெல்லாம் பூசிருக்க முடியாமல் விட்டாங்க. இந்த கல்லு தான் உள்ள? ஆமாம், இதே கல்லு தான். கருங்கல்லு தானே அது? கருங்கல்லு தான். இப்படி அலப்பந்துக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். இல்லை, இது ஏன் அரைகுறையாக இருக்கு? அது பூசுறதுக்கு காசு இல்லை, அப்படி விட்டாங்க. இந்த வீட்டுக்காரங்க வீட்டுக்காரவங்களாம் ஓடிட்டாங்க, குடியிருக்க மாட்டாங்க. இதில் எப்படி குடியிருக்க முடியும்? இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மழை பெஞ்சு இருக்க முடியாது. பூரா ஒழுக்கம் போதணும். இதெல்லாம் பணமே இல்லை, பணம் பில் ஆகலை, அதனால விட்டாங்க. இந்த வீடெல்லாம் அப்படியே கிடக்கு பாரு.
இதெல்லாம் பணமே இல்லைங்க சார். அப்படியே வீடு அப்படியே கப்புன்னு கிடக்கா. இதெல்லாம் பூரா இடில் மாதிரி இருக்கு. இதுல எல்லாம் குடி இருக்குது எப்படி? இந்த வீடெல்லாம் வெறும் மேக்கோப்பு தான் பண்ணி வச்சுட்டாங்க. சும்மா மேக்கோப்பு தான். இதெல்லாம் பூரா ஒழுகுறது இந்த வீடெல்லாம். கொஞ்சம் கொஞ்சம் லெவல் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வீடுகள்லாம். இதே 3 தெருவுக்கு மேலே வரைக்கும். இந்த வீடுகள்லாம் போதெல்லாம் அங்கிட்டு இருந்து தண்ணி கிளம்பி வந்துடும் இந்த வீட்டுக்குள்ள. இந்த வீடு எல்லா வீடும் தான். எல்லா வீடுமே அப்படித்தான். கட்டினப்ப இருந்தேம்மா. ஆமாம், கட்டினப்ப இருந்தே இல்லை, 1 வருஷம் கழிச்சு. அப்புறம் பார்த்தா மழையா பெஞ்சு அது பாட்டுக்கு தண்ணி டேம் மாதிரி நின்றுருக்கும். அதுல இருந்தே கசுந்து பிச்சுட்டு வந்துடும் தண்ணி உள்ள. இது எங்களோட வீடுனா. சரி. மழை பெஞ்சிருச்சுன்னா இந்த மேலே மோல்டிங்கில் வந்து பயங்கரமாக தண்ணி வந்துடும். தண்ணி ஒழுகுது. தண்ணி பயங்கரமாக ஒழுகுல வந்து பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து தங்க படுக்கவே முடியாது. ஆனால் மழை காலம் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் தூங்க முடியாதுண்ணா. அப்படியே இந்த மோல்டிங்கில் அப்படியே தண்ணி ஃபுல்லாக மேலே நம்பினா அப்படியே தூங்கிட்டு இருக்கப்போ அந்த சிமெண்ட் வந்து அப்படியே மூஞ்சில் பிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. நைட்டில் தூங்கவே முடியாது, பயமாக இருக்குது. அரைக்குறை தூக்கத்தில் தான் நாங்கள் வந்து இருக்கோம். எந்த நேரத்தில் உயிர் போகுதுன்னே சொல்ல முடியாதுண்ணா அந்த வீட்லாம். அந்த மாதிரி இருக்குண்ணா. பிள்ளைகளை வச்சுட்டு தூங்க ரொம்ப கஷ்டம்ண்ணா. இந்த மாதிரி வீடு மழை பெஞ்சா இருக்க முடியாது சார். மழை பெஞ்சா வந்து ஒழுகும். ஏதோ தார்பாய் ஏதாவது போட்டா அங்கே எப்படின்னா இருக்கு அந்த இடத்துல? அது 2 பராமரிப்பு பண்ணாங்க சொன்னாங்க. அங்கே இதே மாதிரி தானே? ஆமா, அங்கே இந்த பராமரிச்சு கொடுக்கல. நாங்கள் மனு போடுறோம், அதுக்கு மனுவே எடுக்கல. உள்ள வாங்க. இந்த மாதிரி இந்த நேரிய இதெல்லாம் பூரா போக்கணும். உள்ளவே தண்ணி வரும். தண்ணி வந்து பாருங்க இந்த பக்கம் தான் போகும் தண்ணி. இதெல்லாம் ஒரு உடப்பு இருக்கு. எங்க இருந்து தண்ணி வரும்? நீங்க அந்த மேட்டு தண்ணி இதுல ஒழுகும். அப்படியே இதுல ஒழுகும். ஒழுகுச்சானா இதுல ஒரு சட்டியை இங்கன்னு தூக்கி வச்சிருவோம், இங்கன்னு ஒரு சட்டியை தூக்கி வச்சிருவோம். அப்ப ஒழுகுற தண்ணி பூரா அந்த சட்டியை பிடிச்சி கீழே கொண்டு போய் சிந்துறாதான். பூரா ஜாமன் சட்டு தான். சரிங்க. பூரா துணிமணியாக அடிக்கிறோம். என்ன மற்ற பொருளெல்லாம் இங்க இருக்காது. பெரிய இடத்துல நான் ஒரு ஆளு தான் பேச முடியும். இதுங்களுக்கெல்லாம் அந்த பேச்சுக்கு வகுப்பே இல்லை. என்னம்மா பாரு, இந்த பக்கமெல்லாம் வந்து பாருங்க. இதை பாருங்க, இது நெட்டு பூரா ஓட்டையே இருக்கு. இந்த ஈஞ்சி போட்டு மூட்டிட்டோம் பூரா. அந்த ஈஞ்சி அடித்தா பூரா இடிதான் கிடக்கு. நீங்களா புள்ள வச்சு? ஆமா, அது காய போட்டிருக்கோம். அது வியாபாரிக்கு 60-70 ரூபா இப்படி போய்கிட்டு இருக்கு வியாபாரிக்கு. இதான் அரைச்சிக்கிட்டு இருக்குங்கிட்டு ஒரு 4 பேர் அவங்களுக்கு தான் எடுத்துருக்கா. மரம் மட்டும் கொண்டு வந்து இது ஒழுக்கம்னா இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி சிட்டில் இருக்கு. அது தள்ளிடுச்சானா இந்த சாலை அப்படியே போய் விழுந்துடும். குண்டு கல். ஆமாம், அந்த குண்டு கல்லுக்கு மரமாக வச்சு இங்கிட்டு கொஞ்சம் இழுத்து போட்டு வரமுங்க. ஒரு ஆள் ஒன்றுமே செய்ய முடியல. நீ இஞ்சி எடுத்து கஞ்சி குடிப்பியா? நம்ம இதை வேலை பார்க்க முடியும். நம்ம வாங்கினா 2000 போடணும். 2000 போட்டு வாங்கினாலும் இந்த தார் பையன் மூட முடியும்.
நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய இடமெல்லாம் சொல்லியாச்சு. ஒண்ணுமே வீடு கட்டித்தாரு வாசலை கட்டித்தாருன்னு சொன்னாங்க. தோட்டத்து வேலைக்கு தானே போறோம், கூலி வேலைக்கு. கூலி வேலைக்கு எவ்வளோ கடை உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்கு 250 இருந்து 300 ரூபாய்க்கும் கிடைக்கும். 300 ரூபாய்க்கு. சரி சரி சரி. ஆனா ஒரு நாள் கூலி. ஆனா நம்ம வேலையை பொறுத்து இருக்கு. 5 மணி வரைக்கும் செஞ்சோம்னா 300 ரூபா. 4 மணி வரைக்கும் செஞ்சோம்னா 250 ரூபா. என்ன மாதிரி இப்போ என்ன விவசாயம் நடந்துட்டு இப்போ இருக்கு? பீன்ஸ் தானா? பீன்ஸ் சீசன். ஆமாண்ணா. பீன்ஸ், அந்த பந்தக்காய், சவுசோ இதாண்ணா. சரி சரி. அது எவ்வளோ தூரம் போவீங்க இங்கே இருந்து? ரொம்ப தூரம் போகணுண்ணா. எப்படி காலையில் இங்கே ஒரு 8-8:30 கிளம்பணும்னா காட்டுக்கு போக 9 மணி 9:30 ஆயிரும்ண்ணா. 1 மணி நேரம் நடப்பீங்க? நடக்கணும்ண்ணா. சாயங்காலம் எப்படியும் வீட்டுக்கு வரதுக்கு 6 மணி 6:30 ஆயிரும்ண்ணா. 6:30. ஓ, அவ்வளோ நேரம் ஆயிரும். அப்புறம் தான் வீட்டுக்கு வரணும். அப்புறம் தான் வந்து பிள்ளைகளுக்கு கஞ்சி தண்ணி எல்லாம் பார்க்கணும். சரி. பிள்ளை இப்போ ஸ்கூல்லாம்? ஸ்கூல் பக்கத்தில் இருக்குண்ணா. ஸ்கூல் போகிறாங்க. சரி சரி சரி. விரும்புகிறேன்னா எங்களுக்கு வந்து இந்த வீட்டை இடிச்சு கொஞ்சம் பெரிய வீடாக அந்த ஒழுகாமல் கட்டி கொடுத்தா போதும். நான் வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாண்ணா. தண்ணி தொட்டி பாத்ரூம் எங்களுக்கு இந்த வீடை மட்டும் பராமரித்து நல்லா கட்டி கொடுக்கணும்ண்ணா. அதுதான் எங்களுக்கு வந்து முக்கியமானது. ஏன்னா பிள்ளைகள்லாம் வச்சிருக்கோம். அதனாலவே வந்து எங்களுக்கு வந்து இந்த வீடு தான் எங்களுக்கு மெயினாக வேணும். ஆனால் தெருவை கொஞ்சம் அகலமாக கட்டி கொடுக்கணும்ண்ணா. தெருவை கொஞ்சம் அகலமா கட்டி கொடுத்தாங்கன்னா அது பரவாயில்லண்ணா. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்க முடியலண்ணா, விழுந்துடுறாங்க. போன தடவையெல்லாம் ஒரு குழந்தை விழுந்து கால் கையெல்லாம் அடிபட்டுச்சுண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. எந்த ஒரு வசதியும் இல்லை. பள்ளிக்கூடம் இல்லை, பால்வாடி இல்லை. பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா 5-6 கிலோமீட்டர் நடந்து போகணும். இல்லைன்னா கொடைக்கானல் படிக்க வைக்கணும். அந்த மாதிரி இந்த சேனலோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. பாத்ரூம்லாம் கிடையாது, பாத்ரூம் இல்லை, கழுத்துற வசதி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வெளியே தான் போகணும். வெளியே தான் போகணும். இல்லை தண்ணி தொட்டி, பாத்ரூம் வசதி, இந்த இருக்கிற வீட்டை வந்து பராமரிப்பு பண்ணி கொஞ்சம் அகலமாக கட்டி கொடுத்தாலே போதும். தண்ணி இனி உள்ளே இறங்காம. மெயின் அதுதான். அதே மெயின். அது மெயினாக இருக்கும். எனக்கு பாத்ரூம் வசதி கண்டிப்பாக 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 பாத்ரூம் வசதி. பிள்ளைங்க சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கு, எல்லாம் வெளுத்துட்டாங்க, வெளியே போக முடியாது. பால்வாடி பள்ளிக்கூட அதாவது ஒன்று பண்ணி கொடுத்தாலும் 25 குடும்பம். ஆமாம் சார், 28 குடும்பம். 28. ஆமாம். புதுசாக இப்போ கல்யாணமானவங்களாம் சேர்த்துனா 28-30 குடும்பத்துக்கு வந்துடுறாங்க. சரி சரி சரி. இன்னும் அதுலேயும் 10 பேத்துக்கு வீடு இல்லாம இருக்குன்னா இந்த அந்த ஐயா அந்த ஐயா வீடு மாதிரி கொஞ்சம் கூரை குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. சரி. குடிசை வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீடை இப்படி லைட்டாக சாரல் அடிச்சாலுமே வீட்டுக்குள்ள இருந்து தண்ணி வந்துடுறாதுண்ணா. இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை, அரசாங்கம் கடைசி வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. இந்த வசதியுமே கிடையாது. அரசாங்கம் வந்து சொல்லுது, நாங்களும் என்னன்னோ மனு அதுல இருந்து எல்லா மனுவும் கொடுத்து பார்த்தோம். அந்த மனு எத்தனை மனு கொடுத்துட்டா அதெல்லாம் கிழிச்சு போடுறாங்களோ என்ன பண்றாங்களோ தெரியல. அதை பண்றேன் இதை பண்றேன்றாங்க. அப்படி இது மாதிரிலாம் ஓட்டு கேட்க மட்டும் வர்றாங்க. அவருக்கு முன்னாடி அதுதான் வராங்க. அதான் நாங்க போய் போட்டோம். மக்களுக்கு வந்து சரி ஆதிவாசி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நல்லதா போனோம்னு இதை வரைக்கும் யாருமே வரணும். இது பேர் சேனாயிரு. ஓட்டு போட போகக்கூடாதுலாம் நான் நினச்சிருக்கேன். நான் நிறைய டைம் நம்மளுக்கு எந்த நல்லதுமே செய்ய மாட்டாங்களே, நம்ம எதுக்கு ஓட்டு போட போகணும்னு நிறைய டைம் நினச்சிருக்கேன். ஆனால் நம்மளோட உரிமை, ஓட்டு வந்து நம்மளோட உரிமை, நம்ம வந்து போட்டுறணும்னு நான் போய் போட்டுறது. இங்கே இருக்க வீடுகளை சீர்படுத்தவும் அத்தியாவசிய தேவையான கழிப்பறை வசதி, தண்ணி தொட்டி, ஆரம்ப சுகாதார மையம்னு இங்கே வசிக்கிற மக்களோட கோரிக்கைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கும்படி தமிழக அரசுக்கும் தமிழக பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருக்கும் இது சம்பந்தப்பட்ட துறை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த சேனல் மூலிமா நாங்களும் ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறோம். சரி செய்து தருவாங்கன்ற நம்பிக்கையில் வேற ஒரு சுவாரஸ்யமான பயணத்தில் சந்திப்போம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த பயணத்தில் உங்களால் எங்கள் கூட இணைஞ்சிருக்க முடியும். நன்றி, வணக்கம்.